மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? வேற எங்க? பாத்ரூம்ல தான். என்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். நீ பாத்ரூம்ல 2 மணி நேரத்துக்கு மேல எவன் முக்குனாலும் அவனை உத. யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. கக்கூஸ் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். கக்கூஸ் மந்திரியா உன்னை ப்ரோமோட் பண்றேன். இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு கக்கூச பாத்துட்டு இருக்க. வேலு கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். உதய் உள்ள போனார், வந்திருக்கும் போயிருப்பா. வரலையே, அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லன்னா தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? தாய் மாமன் தொங்க மோதிரம் சுட்டுறோம். தாய் மாமன் தொங்க மோதிரம் சுட்டுறோம். தாய் மாமன் தொங்க மோதிரம் சுட்டுறோம். ஏன் கேட்டீங்க? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவுல ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஆதாரம்லாம் நான் பேசல, இந்த கட்டையின் அடிப்படையில் நான் பேசுறேன். நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை வந்து பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. பயந்துட்டான். இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே வந்து எந்திரிச்சு வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே வந்து எல்லாத்தோட பேச்ச நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது. நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இன்னும் குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள், அவனுக்கு பேரவைத் தலைவர்களே, இதுதான் நம்ம நேஷனல் சொன்னார்கள். நாங்க ஒரு கேள்வி கேட்டா அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கை எடுத்துட்டு போறீங்கன்னு இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குழு நீக்கி விடுகிறேன். அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. இன்னும் அறிவாலயத்துல டாக்டர் அம்பேத்கரோட சிலையை தயவு செஞ்சு வைங்க. பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்துல இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம். தெரியுது, நீ மூடு. அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதன் முறையில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்கு. நான் தம்பி ஆதவர்ஜுன் நேரடியாகவே சொல்லிட்டேன். தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது. இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பேசாதீங்க. ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? அது வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. ஆதவர்ஜுன் எந்திரிச்ச உடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க. வேஸ்ட் டைம், வேஸ்ட். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். தம்பி கிட்ட அங்க நான் வந்து சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால உங்க பர்சனல் மோட்டிவ் எது இருந்தா நீங்க பொதுக்கூட்டத்துல பேசுங்க, இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசுங்க, எங்கேயோ பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? வெறும் இது சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க
உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. இது உனக்கே அசிங்கமா இல்ல? நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாரும் என்னடி இது? உங்க வீட்டு புருஷன் அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். எனக்கு சிரிப்பு வரல. பள்ளிக்கல்வித்துறையில் நிலவிய லஞ்சத்தால் தானே பாதிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் கூறிய நிதியமைச்சர் மரிய வில்சன் 2 நாட்களில் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில இல்ல. அப்படி இருந்தா சொல்லிருக்கணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம். டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம். இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படி ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு. எல்லாரும் சொல்ல முடியும். கிளியர் அமௌண்ட் சொல்ல முடியும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். நான் சொல்லக்கூடாதான் நினைச்சிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. சட்டப்பேரவையில் வந்து லஞ்சம் கொடுத்ததை சொன்னீங்க. அது எதுக்கு இங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு எனக்கு தம்பி. அதுவே தவறுன்றாங்க. நீங்க லஞ்சம் கொடுத்ததே தவறுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. அடுத்த வார்த்தை மறந்து இது ஒரு விட்னஸா தான் இருந்திருக்கு. நான் விட்னஸ். அது வந்து லஞ்சம் கிடையாது. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. லஞ்சம்ன்றது சென்ஸ் அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. அடங்கப்பா என்ன தேடுற? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுறேன். அது ஒரு ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்றாங்க இல்லையா? ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? அது டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ் கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். எவிடன்ஸ் நீங்க இது பண்ணலாம்ல சார். அது ஏன் வச்சிட்டு இருக்கு? எல்லாமே ஒரு டேபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்றதும் நீங்களும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு அதே ஒரு மறைக்கிற குற்றச்சாட்டாவே இருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்படிலாம் கிடையாது. அப்ப அவங்கள காப்பாற்ற நினைக்கிறீங்க, நீங்களே காப்பாற்ற நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? ரொம்ப லேட்டு இல்லையே, சிரிச்சோன்னு சொல்லிட்டேன். வரப்போற நாட்கள்ல பாப்பீங்க எல்லாமே. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அது போற இடத்துல எல்லாம் பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வச்சு விக்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசிடி வைக்கிற அமைச்சர், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர். இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாத்ரூம் அமைச்சர், சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர். யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யாரு அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.